இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 21 2025 1. ஜப்பானிய பிரதமர் சானே தகாயிச்சி தைவான் பற்றி கருத்து தெரிவித்ததை அடுத்து ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் ஆண்டுகளில் மிக குறைந்த நிலைக்குச் சென்றன. இதற்கு பெய்ஜிங் கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்தது. 2. மத்திய வியட்நாமில் கனமழை பகுதிகளில் 1500 மிமீக்கு மேல் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன, மேலும் இறப்பு எண்ணிக்கை குறைந்தது 41 ஆக உயர்ந்தது. 3. ஆஸ்திரேலியா தனது முயற்சியில் இருந்து பின்வாங்கிய பிறகு துருக்கியை அடுத்த காலநிலை உச்சிமாநாடான COP31 ஐ நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டது. 4. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகளை மேலும் காணக்கூடியதாகவும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஆதரிக்கவும் இந்தியா மின் வணிக தளங்களில் பிறந்த நாடு வடிப்பான்களை கட்டாயமாக்க திட்டமிட்டுள்ளது. 5. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு ஸ்மார்ட் குளோபல் சிட்டி காக கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த ஒப்புதல் கோரியது. 6. ஒழுங்குமுறை அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்திய அரசாங்கம் அதானி குழுமத்திற்கு LIC முதலீடுகள் மூலம் $3.9 பில்லியன் ஆதரவை ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. 7. சர்வதேச நாணய நிதியம் IMF G20 பொருளாதாரங்களின் வளர்ச்சி 2030ஆம் ஆண்டுக்குள் வெறும் 2.9 விழுக்காடு ஆக இருக்கும் என்று கூறுகிறது. இது 2009ஆம் ஆண்டுக்குப் பிறகு மிகவும் பலவீனமான நடுத்தர கால கண்ணோட்டமாகும். இதற்குக் காரணம் கொள்கை நிச்சயமற்ற தன்மை, பாதுகாப்புவாதம் மற்றும் வயதான மக்கள் தொகை. 8. இந்திய ரிசர்வ் வங்கி RBI வங்கி அமைப்பு பணப்புழக்கத்தை NDTL இன் 1 விழுக்காடுக்கு மேல் பராமரிக்க விரும்புகிறது. சமீபத்திய குறுகிய கால பணப்புழக்க அழுத்தத்திற்குப் பிறகு வங்கிகளின் தலையீடுகளை, உதாரணமாக தலைகீழ் ரெப்போ திறந்த சந்தை செயல்பாடுகள் உறுதி செய்கிறது. 9. CRDMO ஒப்பந்த ஆராய்ச்சி மேம்பாடு உண்மைக்குறி உற்பத்தி மற்றும் உலகளாவிய திறன் மையங்களால் இயக்கப்படும் இந்திய மருந்து ஏற்றுமதித் துறை $30 பில்லியன் நெருங்குகிறது. இது 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் $30 டிரில்லியன் பொருளாதார லட்சியத்தை ஆதரிக்கிறது. 10. நாமக்கல், தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் முட்டை விலைகள் ஒவ்வொன்றும் ரூபாய் 6 ஆக உயர்ந்துள்ளன. இது செலவு அழுத்தங்கள், செறிவூட்டப்பட்ட உற்பத்தி தளங்கள், ஏற்றுமதி சார்ந்த சந்தைகள் மற்றும் இந்தியாவில் அதிகரித்து வரும் புரத தேவையை பிரதிபலிக்கிறது. 11. சிங்கப்பூரில் 2025ஆம் ஆண்டின் 3வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.2 விழுக்காடு ஆண்டு வளர்ச்சியடைந்தது. இதற்கு உற்பத்தி, குறிப்பாக மின்னணுவியல், AI குறைக்கடத்திகள், மொத்த வர்த்தகம் மற்றும் நிதி ஆகியவை உந்துதல். 12. உலகின் பணக்கார நாடுகள் உலகளாவிய மேம்பாட்டு உதவியை குறைத்து வருகின்றன.